Hello everyone, I'm Naveen. Welcome to Nanology. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்பிகேபிள் மீ 4 பார்ட் 4 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் ஆஸ் அ மை பர்சனல் ஒப்பீனியனை உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர், இது யாரோட கருத்து நான் வந்துட்டு எடுத்து பேச போகிறது கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் மட்டும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் சைடாக. ஸோ டிஸ்பிகேபிள் மீ 4 இந்த கர்ட்டூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப கிட்ஸுக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதே வரிசையில் வந்துட்டு டிஸ்பிகேபிள் மீ 2 அண்ட் பார்ட் 3 அண்ட் வந்துட்டு மினியன்ஸ் கண்டிப்பாக கேள்விப்படுங்க. அதே கதை ஒரே ஸ்டாரி தான் வருது, பட் ஜஸ்ட் டைட்டில் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும், சரிங்களா? டைட்டிலும் அந்த ஸ்டாரி வைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ மினியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு கேரக்டர்லாம் வரவங்களே குட்டி குட்டியாக அந்த ஒரு என்ன ஏலியன் சொல்லுறதா என்ன சொல்லுறதுன்னு தெரியல. ஸோ அதுங்களோட கதையை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிகேபிள் மீ இந்த ஸ்டாரியில் வந்துட்டு குரு அவர் தான் வந்துட்டு மெயின் கேரக்டர். அவரோட ஸ்டாரியை வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே வரிசையில் இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் படம். ஸோ செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கிட்ஸும் சரி, அடால்ட் கூட பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்லலாம், கிட்ஸ் என்டர்டெய்னர் சொல்லலாம். அனிமேஷன் மூவி சொல்லவே தேவையில்லை. அதோட ஃப்ளோ, எடிட்டிங், அனிமேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாரி வந்துட்டு கேள்விப்பட்ட மாதிரி ஸ்டாரி இருந்துச்சு, பட் வந்துட்டு கிட்ஸ் பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக, அங்கங்கே வந்துட்டு டார்க் காமெடி இருக்கும், நல்ல காமெடி இருக்கும். குரூவே வந்துட்டு கலைப்பார், காமெடிலாம் இருக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பட் கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அந்த கலர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்காக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், நல்லா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு அழகாக கலரிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் படம், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். நான் எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரியல் மூவியோட, அதாவது வந்துட்டு இந்த சண்டை ஆக்ஷன்ஸ் த்ரில்லர் மூவியை விட எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன் மூவி, ஏன்னா அதில் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல வந்துட்டு நிறையா ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஆர்ட் ஒர்க்னால் வந்துட்டு நிறையா இந்த அனிமேஷன் வைஸ் வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுற வேண்டியது இருக்குது. எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, எடிட்டிங்கு, விஎஃப்எக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டரோட வேலை தான். ஸோ அதில் எவ்வளோ வேலைப்பாடு இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு பின்னாடி க்ரூ வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூவி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அனிமேஷன் மூவினா வந்துட்டு இலுமினேஷன். ஸோ அவங்க தான் வந்துட்டு மெயின்ஸ் ப்ரொடியூசர்ஸ். இந்த ஆக்டர் பேர், கேரக்டர்ஸ் பேர்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இல்லைங்க, சரிங்களா? நம்மளுக்கு படம் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மினியன்ஸ்லாம் இருக்குங்களே, அதுங்க சரியான சட்டைங்க, வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட். அதுங்க பேசுகிற பாஷையே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சது உங்களுக்கு தெரியாதுங்க. கதை ஒரு மாதிரி ஃப்ளோவில் போவோம். நடுவில் அந்த காமெடி வந்துட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, சரிங்க? அனிமேஷன் வாய்ஸ் வந்துட்டு எந்த குறையும் இல்லை, நல்ல என்டர்டைன்மெண்ட். யாருனாலும் நீங்கள் போய் பாருங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸோ, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு போகிறீங்களோ, தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகிறீங்களோ, யங்ஸ்டராக இருங்க, வயசானவங்களாக இருங்க, யாருனாலும் இருங்க, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை வைஸ் நீங்கள் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா படமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கும், சரியா? நீங்கள் கதையை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா புரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு கதையை வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு என் மைண்ட்லேயே நான் எடுத்துக்கல. போனேன், அதோட எப்படி இந்த கதையை எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க, காமெடியை கொண்டு போயிருக்காங்க, அதை மட்டும் தான் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். நல்ல காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல சிரிப்பு, அந்த காமெடி சீன்ஸாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. சும்மா சின்ன காமெடி ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காம இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள், தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதோட ப்ரீவியஸ் மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தா அது இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாங்க, சரிங்களா? மறக்காம உங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போங்க, சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போங்க, தாராளமாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எடுத்துதாங்க. நல்லா 1.5 மணி நேரம் இருக்க ஸ்ட்ரெஸ்லாம் விட்டு தள்ளி வச்சுட்டு உட்காந்து நீங்கள் த்ரில்லர் படம் பார்க்குறீங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறீங்க. இந்த மாதிரி அனிமேஷன் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சில படத்தில் கதை நல்லா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சைட் அவுட் 2 நான் போய் பார்த்துருந்தப்போ அதோட கதை
நல்லா இருந்துச்சு. ஸ்டாரி வைஸ் இது வந்துட்டு அடால்ட்டும் பார்க்குற விஷயம் தான், பார்க்குற படம் தான், கிட்ஸும் பார்க்குற படங்க தான் சரிங்களா. அந்த கதையை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஒரு மெசேஜ் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் சரிங்களா. என்ன மெசேஜ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த குரு வந்துட்டு ஃபேமிலி மேனாக இருக்கார். இப்போ பிள்ளை மேரேஜ் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பேபி பாய் இருக்கார். ஸோ அது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ட்ரெட் வருது, ஒரு ஆபத்து வருது, அதை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மெசேஜாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மேனாக இப்படி ஒரு ஃபேமிலியாக ஒரு தன்னோட ஃபேமிலியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு வர அப்கமிங் வில்லன்ஸ் கிட்டேருந்து. ஸோ யா நல்ல என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக திரும்ப கூட போய் பார்க்கலாம். அந்த 1.5 மணி நேரம் வந்துட்டு மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என் சீட்டில் வந்துட்டு கூட்டம் தாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போலாம் தேட்டரில் போய் பாருங்களேன், ஃபுல்லாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம், இந்த கப்பிள்ஸாக வரவங்க தான் அங்கே மோஸ்ட்லி செம்ம கூட்டமாக இருக்குது. என்ன மாதிரி தனியாக வந்தவங்க கூட அங்கங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு சென்டரில் எப்பவுமே உட்கார மாட்டோம், ஏன்னா க்ரௌடாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடைசி சீட்டுக்கு ஒரு 2-3 சீட்டுக்கு அந்த சைட்டில் தான் நம்ம உட்காருவோம். ஸோ நல்லா படம் வந்துட்டு கிளாரிட்டியாக தெரியும். ஸோ ஃப்ரீயாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்களும் வந்துட்டு மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. இதை என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.